தக்காளி பச்சடி இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 4-5 வரமிளகாய், அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல்லு பூண்டை அந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி பச்சடி பண்ணுறதுக்கு நான் 3 பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நம்ம தக்காளி தொக்கு செய்யும் போது வதங்குள்ள அந்த அளவுக்கு வேண்டாம், ஓரளவுக்கு தக்காளி வதங்கி வந்தாலே போதும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தக்காளியை வேக விட்டுடலாம். இது ஓரளவுக்கு வெந்து வந்ததும் நான் இன்றைக்கி 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பு நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பருப்பு ரொம்ப குழஞ்சி போடக்கூடாது, 1 விசில் விட்டிங்கனாவே போதும். இந்த வெந்த பருப்பையும் அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொத்தமல்லி தழை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி. இதில் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.